அடுத்ததாக தேவன் செய்கிற ஒரு காரியம், ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். இந்த பூமியிலே ஞானிகள் உண்டு, அதிகமாய் படித்த ஞானிகள் உண்டு, படிக்காத ஞானிகளும் உண்டு. அப்படிப்பட்ட ஞானிகளுக்குள்ளாக தேவனை மறுதலிக்கிற ஒரு ஆவி உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை குறித்த சரியான எண்ணமும் புரிந்து கொள்ளுதலும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை தேவன் இந்த நாளிலே வெட்கப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் அப்படி சொல்லும் பொழுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும் பொழுது, அப்படிப்பட்ட ஞானிகள் இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டு வந்தார்கள்? தங்கள் ஞானத்தை பயன்படுத்தி மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சீர்கெடுக்க பண்ணி கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள், அவர்கள் தங்களுடைய ஞானத்தினாலே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே புகுந்து பல காரியங்களை விதைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விதைகள் எல்லாம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பட்டு போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவன் வரும்பொழுது அவன் பேசுகிறான். அவனுடைய பேச்சை பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரித்து அதை வல்லமையாய் மாற்றி, அது எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி தன்னுடைய கரத்தை அவர் நீட்டுகிறார். ஹல்லேலூயா.